வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு கொலை மிரட்டல் கடிதம் வந்ததாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் நிலையில் கொலை மிரட்டல் விடுத்து கடிதம் அனுப்பியது யார்? தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. குழந்தையை கடத்தி குடும்பத்தையே கொல்லுவேன் என மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. அயனாவரத்தில் வசிக்கும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிர்ச்சியை கிளப்பியுள்ள இந்த பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஜூலை மாதம் 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் உள்ள வேணுகோபால் சுவாமி தெருவில் புதிய வீட்டை கட்டி வந்த ஆம்ஸ்ட்ராங் அதே இடத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பொன்னை பாலு, அருள், கஞ்சா அஞ்சலை உள்ளிட்ட 21 பேரை கைது செய்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முக்கிய குற்றவாளிகளான ரவுடி சிங், ராஜா, சம்போ, செந்தில் ஆகியோரை 10 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவிக்கு கொலை மிரட்டல் விடுத்து சதீஷ் என்ற பெயரில் ஒரு கடிதம் வந்திருப்பது மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி தனது குழந்தை மற்றும் குடும்பத்தினருடன் சென்னை அயனாவரத்தில் உள்ள அபார்ட்மெண்ட் குடியிருப்பில் வசித்து வருகிறார். அவர்களுக்கு சதீஷ் என்ற பெயரில் ஒரு மர்ம கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஆம்ஸ்ட்ராங்கின் குழந்தையை கடத்தி அவருடைய குடும்பத்தை கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி, அவரது குழந்தை ஆகியோர் இருக்கும் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மேலும் சந்தேகத்தின் பெயரில் ஒருவரை பிடித்து செம்பியம் போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடியும் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராவார். ஆம்ஸ்ட்ராங் மறைந்ததும் பொற்கொடிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டது. தன்னை இனி திருமதி ஆம்ஸ்ட்ராங் என்றே அழைக்குமாறும் பொற்கொடி என்ற பெயரை பயன்படுத்த வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவிக்கும் அவரது குழந்தைக்கும் கொலை மிரட்டல் விடுத்து கடிதம் அனுப்பியது யார் என போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். ஏதாவது சதி திட்டம் தீட்டி கடிதம் அனுப்பப்பட்டதா, இல்லை அச்சுறுத்துவதற்காக இந்த கடிதம் அனுப்பப்பட்டதா என்ற கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது. திங்கள் கிழமையுடன் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டு 1 மாதமாகும் நிலையில் தற்போது அவரது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுத்து கடிதம் வந்திருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.